இப்போ நம்ம பார்க்க போகிறது உவமை அணி. உவமை அணின்னா என்ன? வாமை ஒரு புறமாகவும் வாமேயம் மற்றொரு புறமாகவும் நின்று இடையில் போல என்ற வாம உருவு வெளிப்படையாக வருவது உவமை அணி. பார்த்தீங்கன்னா உவமைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உவமை உவமை என்பது கற்பனை கற்பனை கற்பனை. உவமேயம் உவமேயம் என்பது உண்மை பொருள். உண்மை பொருள் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உவமை முன்னாடி வருது. உவமை முன்னாடி வந்தால் நல்லா இதனுடைய வேறுபாடுகளை புரிஞ்சுங்க. உவமை முன்னாடி வந்தால் அது உவமை. இதே உவமேயம் முன்னாடி வந்ததுன்னா அது உருவகமாக மாறும். உருவகமாக மாறும். அடுத்து நம்ம உருவகம் பார்க்க போகிறோம். இப்போ உருவகமாக மாறும். ஏனென்றால் உவமேயம் உண்மை பொருள் முன்னாடி வந்துச்சுன்னா உருவகமாக மாறிடும். உவமை என்பது கற்பனை பொருள் முன்னாடி இருந்தால் அது உவமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இது ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு? உவமை அணி என்பது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஊருணி நீர் நிறைந்தற்றே. தற்றே என்பது தான் இங்கே வாம உருபு. வாம உருபு என்று சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இது உண்மை பொருள். உலகவாம் பேரறிவாளன் திரு. சிறந்த பேர் அறிவாளர்களிடம் உள்ள திரு என்றால் செல்வம் என்பதுதான் உண்மை பொருள். இங்கே ஊருணி என்றால் ஊரின் நடுவே உள்ள நீர் நிறைந்த குளம் என்று பொருள்படுகின்றது. இது உவமை. உவமை என்பது பாருங்கள், இதை பிரிக்கிறோம். உவமை அணி எழுதும்போது உவமை வந்து ஊருணி ஊருணி நீர் நிறைந்தது நிறைந்து. உவமேயம் உவமேயம் பாருங்க, உவமேயம் உலகவாம் திரு. உலகவாம் பேரறிவாளர் திரு என்பதுதான் உவமேயம். இவை இரண்டிற்கும் இடையில் உள்ளதுதான் வாம உருபு. இந்த மாதிரி வாம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன எழுதணும்? விளக்கம். அப்படி அணி விளக்கம்னு போட்டு வாமை ஒரு புறமாகவும் உவமேயம் மற்றொரு புறமாகவும் நின்று இடையில் வாம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி. அதன் பிறகு இதை வந்து சான்றாக இதை பிரித்து எழுதணும். நீங்கள் இந்த குறளை சான்றாக எழுதணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உவமை தனியாகவும் உவமேயம் தனியாகவும் வாம உருபு இதை போட்டு அற்று அற்று என்பது தான் வாம உருபு. இதை வந்து நாம் எழுதி காட்டணும். அப்போ தான் இது வந்து உவமை அணி. உவமை அணினா என்ன? வாமை ஒரு புறமாகவும் உவமேயம் மற்றொரு புறமாக நின்று இடையில் வாம உருபு வெளிப்படையாக வருவது. இதை எடுத்துக்காட்டு உவமை அணி என்று வரும்போது பார்த்தீங்கன்னா